அவருடைய அருளால இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய வீடியோவில் தொடர்ந்து இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பெருமாளுக்கு சிறப்பான மாதமான இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய 3வது சனிக்கிழமையில் எப்படி நீங்கள் வழிபாடுகளை மேற்கொள்வது, எந்த ஒரு பொருளை நெய்வேத்தியமாக படைத்தா நீங்கள் பெருமாளுடைய முழு அருளையும் பெறலான்னு தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் வேலை இருக்க பைமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். கஷ்டங்களை நீங்கள் பெருமாளை வழிபடுவது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தருங்க. புரட்டாசி மாதம்னாலே இந்த பெருமாளுக்குரிய மாதம்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாளை வழிபடுவது வீட்டில் பார்த்தீங்கன்னா அளவில்லாத செல்வத்தை ஏற்படுத்தி தருன்னே சொல்லலாங்க. அப்படி நீங்கள் பெருமாளை வீட்டிற்கு அழைத்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சனிக்கிழமை தான் இந்த புரட்டாசி மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய 3வது சனிக்கிழமைங்க. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா கூடுதல் சிறப்பாக சிவபெருமானுக்குரிய பிரதோஷம் சேர்ந்து வருவதால் இந்த நாளில் நீங்கள் சிவபெருமானையும் பெருமாளையும் வழிபாடு செய்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதுவரை பட்ட கஷ்டங்கள் அனைத்துக்கும் தீர்வை பெறலாங்க. இந்த ஒரு வழிபாட்டை எப்படி நீங்கள் செய்வதுன்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கோங்க. சாதாரணமாக வரக்கூடிய பிரதோஷ நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து கொண்டு விரதம் இருந்து வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான தோஷங்களும் நீங்களும் சொல்லுவாங்க. பலரும் அதை அனுபவ ரீதியாக உணர்ந்து சொல்லக்கூடிய ஒரு உண்மைங்க. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த இந்த பிரதோஷம் பார்த்தீங்கன்னா இந்த சனிக்கிழமையோடு சேர்ந்து வருவது அதீத பலனை ஏற்படுத்தி தரும். ஏன்னா இது சனி பிரதோஷம்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுக்கான பலனை பார்த்தீங்கன்னா பல மடங்கு நீங்கள் திரும்ப பெறலாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த சனிக்கிழமையில் அமைந்த மகா பிரதோஷம் வருவது பார்த்தீங்கன்னா சிவபெருமானியும் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்வதற்கான ஒரு அற்புதமான நாளாகவும் அமைஞ்சிருக்கு. இந்த நாளாக வரக்கூடிய சனிக்கிழமையில தளிர் போட்டு வழிபாடு செய்வாங்கன்னா ஒற்றைப்படை எண்ணிக்கையில தான் வரக்கூடிய சனிக்கிழமையில நீங்கள் வழிபாடு மேற்கொள்ளணும். அதன்படி பார்த்தீங்கன்னா முதல் வாரம், 3வது வாரம், 4வது வாரம் இல்லை 5வது வாரம் வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்ளணுங்க. அந்த வகையில் இந்த புரட்டாசி மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த 3வது வாரம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி சனி மகா பிரதோஷத்தோடு சேர்ந்து வந்திருக்கு. இந்த நாளை நீங்கள் பெருமாளையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்வதோடு நீங்கள் நரசிம்மரையும் சேர்ந்து வழிபடுவது கூடுதல் பலனையும் பெற்று தருங்க. பெருமாளுக்கு நீங்கள் என்னென்ன பொருட்களை வைத்து படையிலிட்டு வழிபாடு செய்கிறோமோ அதோடு பார்த்தீங்கன்னா கூடுதல் ஒரு பானகத்தை தயார் செய்து வச்சுட்டு வழிபாடு செய்ய வேண்டுங்க. இந்த நாளில் பெருமாளுக்குன்னு உரிய 108 போற்றுகளை கூறி அர்ச்சனை செய்யும் போது கூடுதலாக பார்த்தீங்கன்னா ஓம் நமோ நரசிம்மரே நமோ நமக என்னும் மந்திரத்தையும் 108 முறை உச்சரித்து அச்சரினை செய்து வழிபாடு செய்ய வேணும். இந்த மந்திரத்தை மனதுக்குள்ள கூறாமல் சற்று சத்தமாக பிறர் கேட்கும் விதத்திலே கூட நீங்கள் சொல்லலாம். அப்போது தாங்க இதனுடைய அதிர்வலைகள் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல்களும் விலக ஓட செய்யும். சனி மகா பிரதோஷ நாளில் பார்த்தீங்கன்னா பிரதோஷ நேரமாக 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள நீங்கள் சிவாலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யும் வழக்கம் உங்கள்கிட்ட இருக்குதா? ஆனால் இந்த நாளில் சிவபெருமானை வழிபாடு செய்வதோடு நரசிம்மர் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்வதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களையும் தீர்த்திடுங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல்களும் நீங்குவதோடு கஷ்டங்களும் நீங்குதுன்னு சொல்லலாம். மிகவும் சக்தி வாய்ந்த இந்த புரட்டாசி மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய 3வது சனிக்கிழமையில் நாம் எப்படி வழிபாடுகளை மேற்கொள்வதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த நாளை என்ன பொருளை நெய்வேத்தியமாக படைத்து வழிபட்டால் பெருமாள் அருள் கிடைக்குன்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க. இந்த புரட்டாசி மாதம்னாவே பெருமாளுக்குரிய மாதம்னு சொல்லியிருக்கோம். இந்த மாதத்தில் பெருமாள் தானே விரும்பி திருமலையில் தனது திருவடியை பதித்ததாகவும் புராணங்களை மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். புரட்டாசி மாத சனிக்கிழமையில் நீங்கள் பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வது கூடுதல் பலனை பெற்று தரும். விரதம் என்றால் உபவாசமாக இருப்பதோடு இடைவிடாது இறைவனுடைய திருநாமத்தை ஜபித்து கொண்டு பெருமாளுடைய நினைவிலே இருப்பது தாங்க. புரட்டாசியில் அமைந்திருக்கக்கூடிய 3வது சனிக்கிழமையில நீங்கள் தாளை இடுவதாக இருந்தீங்கன்னா
சமைக்கக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய நாமத்தை மனதில் சொல்லிக்கொண்டே தான் சமையல் பணிகளை மேற்கொள்ளணுங்க. இதனால அந்த பிரசாதத்தை சாப்பிடுவங்களுக்கு பெருமாளுடைய அருள் கிடைப்பதோடு மட்டும் இல்லைங்க, நோய்கள் எதுவும் நெருங்காதுன்னு சொல்லலாம். ஆரோக்கியமாகவும் இருப்பாங்களாம். புரட்டாசி மாத விரதத்தினுடைய மகிமை புரிந்து கொண்டு நீங்க அதற்குரிய வழிபாட்டினை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தீங்கன்னாவே அதற்கான முழு பலனையும் பெறலாங்க. இந்த புரட்டாசி மாதத்துல பார்த்தீங்கன்னா 30 நாளும் பெருமாள் வழிபாட்டிற்குரிய ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்கு. இந்த புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமையில பெருமாளுக்கு நீங்க விரதம் இருந்து வழிபட்டு அவருடைய அருளை பெறுவதற்கு ஒரு முக்கியமான நாட்கள்னு சொல்லலாம். 4 சனிக்கிழமைகள் அமைந்திருக்குங்க இந்த மாதத்துல. புரட்டாசியில அனைத்து சனிக்கிழமையிலும் நீங்க தாளிகையிட்டு வழிபடக்கூடிய வழக்கம் சிலருக்கு இருக்கலாம். சிலர் முதல் 2 இல்லைன்னா 3வது சனிக்கிழமையில தாளிகை இடக்கூடியவங்களும் இருப்பீங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்திலேயே தாளிகை, அடுத்த வாரத்துல மாவிளக்கு வழிபாடுன்னு செய்வீங்க. அப்படிப்பட்டவங்க பெருமாளுக்கு தாளிகை இட்டு வழிபாடும் போது அந்த பிரசாதத்தை பார்த்தீங்கன்னா நாமும் சாப்பிட வேண்டும்னு சொல்லுவாங்க. அந்த ஆண்டு 4வது சனிக்கிழமையில மகாலய அமாவாசை வருங்க. இதனால தான் புரட்டாசியில 3வது சனிக்கிழமையான அக்டோபர் 4ஆம் தேதி இன்று கண்டிப்பாக தாளியிட்டு பெருமாளை வழிபடுவது கூடுதல் பலனை பெற்றுத்தரும். நீங்க இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா அதிகாலை எழுந்துட்டு காலையிலேயே சீக்கிரம் எழுந்து குளித்துடுங்க. வீட்டை சுத்தம் செய்து முன்னாடி நாளே வச்சிடுங்க. பெருமாள் படத்தை சுத்தம் செய்துட்டு வாசனை நிறைந்த மலர்கள் கொண்டு அலங்காரம் செய்யணும். எத்தனை மலர்கள் கொண்டு அலங்காரம்னு எந்த ஒரு கண்டிஷனும் இல்லை. பெருமாளுக்கு துளசி சாற்றி கூட நீங்க வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். தாமரை படைத்து வழிபடுவது கூடுதல் பலனையும் பெற்று தருங்க. இந்த நாளை தலிகை இடும் போது பார்த்தீங்கன்னா சிலர் 5 வகை சாதம் செய்து கூட அதுல பெருமாளுடைய முகத்தை அமைத்து வழிபடுவீங்க. அப்படி செய்ய முடியலைன்னா சர்க்கரை பொங்கல், தயிர் சாதம், எலுமிச்சை இல்லைன்னா நெல்லிக்காய் சாதம், புளியோதரை, தேங்காய் சாதனை இந்த 5 வகை சாதங்களை வரிசையாக இலையில போட்டு படைத்து கூட நீங்க வழிபடலாங்க. இந்த 5 வகை சாதம் செய்ய முடியாதவங்க வீட்டிலேயே வடை பாயாசத்தோடு சமைத்து உணவை இலையில போட்டு படைத்து வழிபடலாங்க. எப்படி படைத்தாலும் பார்த்தீங்கன்னா தாளிகை இடும் போது கண்டிப்பாக அதில் நீங்க சர்க்கரை பொங்கல் இடம்பெற வேண்டுங்க. அவள் பாயாசம் செய்து படைப்பது தாங்க சிறப்புன்னு சொல்லுவாங்க. நீங்க ராகு காலம் யமகண்டம் இல்லாத நேரம் பார்த்து தலிகையிட்டு வழிபடுங்க. சனிக்கிழமைன்னு பார்த்தீங்கன்னா காலை 9 முதல் 10:30 மணி வரை ராகு காலமாக அமையும். பகல் 1:30 முதல் 3 வரை யமகண்ட நேரமாக அமைங்க. இதனால காலை 11 மணிக்கு மேல பிரசாதம் தயாரிக்கும் வேலைகளை நீங்க துவங்கினாலே போதும். பகல் 1:20 மணிக்கு முன்பாகவே தாளிகை போட்டு வழிபாட்டினை பார்த்தீங்கன்னா நீங்க நிறைவு செய்து கொள்ளலாங்க. முந்தைய காலத்துல பார்த்தீங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமைகள்ல மஞ்சள் ஆடை உடுத்தி கொண்டு நெற்றியிலும் உடலும் திருமண் ஈட்டு கொள்வாங்க. ஒரு செம்பில நாமம் மறைந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என சொல்லிக்கொண்டு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகள்ல அரிசியை தானமாக பெற்று வந்து அந்த அரிசியை கொண்டு பிரசாதம் செய்துதாங்க தாளிகிட்டு வழிபாடுகளை செய்தாங்க. இதுல அனைவருடைய பக்தியும் பங்கும் தானமும் இணைந்து வருவதால இப்படி தாளிகிடப்படும் பிரசாதத்தை பெருமாள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார்னு சொல்லலாம். வாய்ப்பு இருப்பவங்க தற்போது இதே செய்திடுங்க. தாளிகையிட்டு வழிபடும் போது அக்கம் பக்கத்துல இருப்பவங்க வீட்டுக்கு அழைத்து உணவு நீங்க அளித்ததுங்க. இதுவும் பெருமாளினுடைய அருளை உங்களுக்கு பெற்று தருங்க. இந்த ஆண்டு அமைந்த 3வது சனிக்கிழமையில நீங்க தாளிகையிட்டு வழிபாடு செய்ய விரும்பினீங்கன்னா காலை 7:45 மணியிலிருந்து 8:45 மணிக்குள்ளும் 10:45 11:45 மணிக்குள்ள தாளிகை போட்டு வழிபாடுகளை நீங்க செய்யலாங்க. சலுகை போடும் வழக்கம் இல்லையா, வழிபாட்டை மட்டும் செய்திடுங்க. ஆசைப்பட்டா பிரம்ம முகூர்த்த நேரத்திலே எழுந்து இல்லைன்னா காலை 7:45 மணியிலிருந்து 8:45 மணிக்குள்ள இல்லைன்னா 10 மணியிலிருந்து 50 நிமிடத்திலிருந்து 11:50 நிமிடம் மணிக்குள்ள இல்லைன்னா 5:30 மணியிலிருந்து மாலை 9:30 மணிக்குள்ள இந்த ஒரு வழிபாடை நீங்க மேற்கொள்ளலாங்க. வழிபாட்டை மட்டும் செய்ய விரும்பினீங்கன்னா விரும்பினருக்கு இந்த நாளா புளிசாதம், ஏதாவது ஒரு இனிப்பு சுண்டல் வகை செய்து வழிபாடு செய்யலாங்க. தாளிகையிட்டு வழிபாடு செய்யும் பிரசாதத்தை அருகில் இருக்கக்கூடிய வீடுகளில் குறைந்தபட்சம் 3 வீட்டிலேயாவது அரிசி தானமாக வாங்கி வந்து செய்வதன் மூலம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தீருனே சொல்லலாம். இந்த வழிபாட்டை நீங்க மேற்கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா பெருமாளுக்குரிய மந்திரங்களை ஓம் பாண்டுரங்கா போற்றி ஓம் என்னும் மந்திரத்தை பார்த்தீங்கன்னா 144 முறை சொல்லி பெருமாளுக்கு துளசி இலைகளாலோ இல்லைன்னா வாசனை மிகுந்த மலர்களாலோ அர்ச்சனை செய்து வழிபாடு செய்திடுங்க. இந்த வழிபாட்டை நீங்க செய்யும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில பெருமாளுக்கு அருகிலே துளசி தீர்த்தத்தை வைக்கணும்.
இந்த முறையில் புரட்டாசி 3வது சனிக்கிழமையில வழிபட்டாலே பெருமாளுடைய அருளை நீங்கள் பெறலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நீங்கள் வேலியிருக்க பைமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.